ஆண்டவராகிய இயேசுவே, உம் செல்ல பிள்ளை நான் வந்திருக்கிறேன். என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளுங்கப்பா. என் பலவீனம், என் சோர்வு, என் வியாதி, என் பிரச்சனை, என் போராட்டம் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். உம்மோடு என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. மார்போடு என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. மீண்டும் அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. காசு பணம் பாவ சுவாபம் வேண்டாம் ஐயா, உங்காலடியில் தூசு போல கிடந்தா போதும். வேறெங்கும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். காசு பணம் பாவ சுவாபம் வேண்டாம் ஐயா, உங்காலடியில் தூசு போல கிடந்தா போதும். வேறெங்கும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் இயேசுவே 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 இயேசுவே. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. கூச்சப்பட்டேனா உங்க முகம் பார்க்கவே, முழு மனசா வந்து முத்தமிட்டீங்க, பார்த்துக்கிட்டீங்க என்ன பறிவோடவே. பாசத்தந்தை எப்போதும் நீங்க தானே. கூச்சப்பட்டேனே உங்க முகம் பார்க்கவே, முழு மனசா வந்து முத்தமிட்டீங்க, பார்த்துக்கிட்டீங்க என்ன பறிவோடவே. பாசத்தந்தை எப்போதும் நீங்க தானே. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்துக் கொள்ளுங்க. கரமுயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் இயேசுவே 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 இயேசுவே.
நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். காயப்பட்டீங்க என்ன கரை சேர்க்கவே, புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தாமதமாவே. ஏதேதோ இன்பம் ஒண்ணு அலைஞ்சேன் ஐயா, எல்லாமே நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். காயப்பட்டீங்க என்ன கரை சேர்க்கவே, புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப தாமதமாவே. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, என் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்துக் கொள்ளுங்க. அப்பா அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்துக் கொள்ளுங்க. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று இறை வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்ப்போமா? யோவானுடைய நற்செய்தியில் 15வது அதிகாரம் 9 முதல் 11 வரை இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா என்ன செய்யணும் என்று ஒரு அரசன் கேட்கிறான். அந்த அரசன் தன்னுடைய அரசவையில் அனைவரையும் உட்கார வச்சு கேட்குறான், ஏயா ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறார், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதா மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறார். ஏன்னு கேட்குறார். ஐயா அரசரே, எனக்கும் உடலில் ஒரு சில நோய்கள், என் குடும்பத்தில் நோய்கள், நிம்மதி இல்லை. இன்னொரு அமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், ஐயா நல்ல பொருளாதார நிறைவு இருந்தால் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். அப்போ அரசர் கேட்குறார், உனக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டிலே கடனும் சுமையுமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு மனிதர் கேட்கிறார், ஐயா வீட்டில் எல்லாரும் சமாதானமாக இருந்தால் மகிழ்ச்சி. அவர், உனக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டில் எப்பொழுதும் சண்டை வம்புகள் நடக்கிறது, அதனால ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அனைவரும் இந்த உலகம் சார்ந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு என்று சொல்வது சற்று வித்தியாசமானது. உங்களது மகிழ்ச்சி நிறைவு பெறணுமா? உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா? என் அன்பை கடைபிடி, என் அன்பில் நிலைத்திரு, என் அன்பில் நிலைத்திரு. இயேசுடைய அன்பை சுவைத்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இயேசுவின் அன்பை சுவைத்தவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார்கள். வேற விதமாக சொல்லலாம், இயேசுவின் அன்பை சுவைக்காதவர்கள் எல்லாத்தையும் பற்றி கவலைப்படுவாங்க.
இயேசுடைய அன்பை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காதவர்கள் எல்லாத்தையும் பற்றி பயம் வரும். உங்கள் பயம் நீங்கணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறணுமா? உங்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடையணுமா? இயேசுவை அன்பு செஞ்சு பாருங்க. யூ லவ் ஜீசஸ். இயேசுவை அன்பு செஞ்சு பாருங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நல்ல கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்களேன். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றவரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றனர். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லவர். அவருடைய வல்லமைக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க. நீங்க நம்பும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, நீங்க நம்பும் போது, சகோதரியே, நீங்க நம்பும் போதுதான் தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். இந்த நாளிலே நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுவதிலே அவர் எதிலெல்லாம் வல்லவர் என்றால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். நல்ல பைபிளை வாசிக்கணும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 7:25. தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் முற்றும் மீட்க வல்லவர். ஒருவேளை உங்க கணவர் ஒரு குடிகாரரா இருக்கலாம். ஒருவேளை உங்க மகனோ மகளோ தவறான பாதையில போகலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாவத்தின் பாதையில நீங்க கூட ஒருவேளை நீங்க போய், ஆண்டவரே, இந்த வாழ்ந்த பாவத்திலிருந்து என்னால விடுதலை அடைய முடியல என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்பின் மத்தியில் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அநேகர் நினைக்கிற ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா, இந்த பாவத்திலிருந்து யாரும் விடுவிக்கவே முடியாது. ஆண்டவரே நினைச்சா கூட இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு அநேகர் சொல்லுகிறதை நான் பார்த்து இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை அவர் முற்றும் முழுவதுமாக மீட்க வல்லவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவ உளையான சேற்றில உங்க பிள்ளைகளோ நீங்களோ நீங்க விழுந்து கிடக்கலாம். சில நேரங்களில் சகோதரனே, நீ ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். ஒருவேளை தேவையில்லாத சில காரியங்களுக்கு நீ அடிமைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சக்கேயுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மத்தேயுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்க பைபிள்ல பாக்குறீங்க, ஒரு விலை மாதாக ஒரு தவறான பாதையில போன ஒரு பெண். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு சகோதரியே, சகோதரனே, நீனும் நானும் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக, தேவனுடைய மீட்புக்குள்ளாக வருகிறோம். ஏன்? பைபிள் சொல்கிறது, திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. எடுத்து வாசியுங்கள். திருத்துதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 வசனம். 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் படிக்குமா? இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும், நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேற எவராலும் உங்களுக்கு மீட்பு இல்லை. ஒருவேளை அம்மாவோ அப்பாவோ கூட உங்களுக்கு நம்பிக்கையில இழந்திருக்கலாம். ஒருவேளை மனைவி நம்பிக்கை இழந்திருக்கலாம். இவெல்லாம் எங்க திருந்த போறான், இவெல்லாம் என் கடைசி வரை இப்படிதான் அலைய போறான்,
ஆனா இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் முழுமையாக மீட்க தேவன் வல்லவராக இருக்கிறார்.